திராவிட இயக்கத்தின் புதிய ஒரு முத்தாக நம்முடைய மூன்றெழுத்து விஜய் வந்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் பாணியில் பேசுவதென்றால் பட்டன் செல்களை சேர்த்து கொண்டு அவுடேட்டடாக இருக்கிறார்கள் அப்படிதான் சொல்ல முடியும். நான் கூடுதலாக உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன். வைத்தியலிங்கம் இணைய போகிறார். வைத்தியலிங்கம்? ஆமாம். 45 தொகுதிகள் பாஜக கேட்டிருக்கு. 45? ஆமாம். விஜய் இல்லாமல் தான் சார் கொடுத்தாரு எடப்பாடி. விஜய் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி யாருடைய உத்தரவின் பேரில் இங்கே வந்து விஜயை சந்திக்கிறாரு. ராகுலுடைய உத்தரவின் பேர்லாம் வந்திருப்பாரு. அப்போ ராகுல் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்காரா? தெரிதா காங்கிரஸ் கேம் ஆரம்பிச்சிச்சுன்னு? இங்கே விஜயை காட்டி அங்கே கேமை ஆரம்பித்த காங்கிரஸ். பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சற்று நேரத்திற்கு முன்பு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் நிர்வாகி, அதாவது நேஷ்னல் நிர்வாகி, அவர் விஜயை சந்திச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் பட்டினப்பாக்கம் இல்லத்தில். அவரும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அகில இந்திய லெவலில் ராகுலை முட்டு சந்துக்கு கூட்டு போனதில் பெரிய பங்கு இருப்பது நம்ம பிரவீன் சக்கரவர்த்திக்கு. எதிர்கட்சி தலைவர் சார் ராகுல், இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர். அது என்ன பண்ண சொல்கிறீங்க? அது ஒரு விபத்துன்னு சொல்லிடலாம். அவர் பீகாரில் எலெக்ஷன் நடக்குது. பீகாரில் அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்றதை தேஜஸ்வி ரெடி பண்ணி அவர் ஒன்று வச்சுருக்காரு. பாஜக என்டிஏ கூட்டணி அவர்கள் அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் அதோடு சேர்ந்து கூட்டணி எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணி ஒரு மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. 10,000 ரூபா அந்த அதாவது பெகனா சகோதரி இந்த திட்டம், அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கான இது அதுன்னு அவர் செய்த சாதனைகள் இதெல்லாம் வச்சு என்டிஏ போகுது. என்டிஏ பிரச்சாரம். இங்கே மகாபந்தன், இவர் வந்து மகாபந்தன் அதுன்னு வச்சுட்டு, மகாபந்தன் அந்த கூட்டணி பேர், ஆனால் அடிதடி பந்தன் தான் வச்சுக்கலாம் அதுக்கு. ஏன்னா 11 தொகுதி அவங்களுக்குள்ளே எழுத்து நின்னாங்க. இங்கே அடிக்குது பதிலாக இங்கேயே திருப்பி நடிச்சிருந்தாங்க 11 தொகுதியில். இது இல்லாமல் தேஜஸ்வி சொன்ன அந்த பிரச்சாரம் அதெல்லாம் இது பண்ணாமல் இவர் தனியாக ஓட் ஷோர்னு சுற்றினார்ல. அந்த ஓட் ஷோர் உடைய மூளை வந்து நம்ம ஆள் தான். எஸ்ஐஆர் அப்படின்னு 5 விசாக்கு பிரயோஜனம் இல்லாத எஸ்ஐஆர் பிரச்சனையை தூக்கிட்டு படுதோல்விக்கு கூட சேர்ந்து தேஜஸ்வியும் முட்டு சந்தில் நிப்பாட்டின பெருமை நம்முடைய பிரவீன் சக்கரவர்த்தியை சாரும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ப்ளஸ்ஸு இந்த குரூப்பு யார், இந்த இவர் இருக்கார் விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர், இவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா காங்கிரஸ் திமுக விட்டு நம்ம எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு. ஜோதிமணி கூட சமீபத்தில் விஜய் எங்களுக்கு புதியவர் அல்ல, அதை விட்டுருங்க, சமீபத்தில் இது தாவேகாவுடைய ஒரு முக்கிய தலைவரை சந்தித்து கல்யாணத்தில் மீட் பண்ணதா, நாங்களாம் வந்து வர்றோம், தலைவர்லாம் வருவாங்க, சந்திக்கிறோம், கொஞ்சம் அப்படி பண்ணுன்னு. இதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். உளவுத்துறை இதை கவனிக்க வேண்டும். ஏன்னா வழக்கம் போல் எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க. செங்கோட்டையனை மிஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி போகிற விஷயங்கள்லாம் கூட மிஸ் பண்ணுறாங்க. உளவுத்துறையை மீறிய தாவேகா, உளவுத்துறை கண்ணில் மிளகாய்ப்பொடி தூவிய தாவேகா, இப்படி கூட நீ தமிழில் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு அவங்க செயல்படுறாங்க. அப்போ ஜோதிமணி ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க, மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம் அந்த கேசி வேணுகோபால்கிட்ட ஆசை காட்டிக்கிட்டு இருக்காரு. தலைவரை இன்னைக்கு கேரளாவில் சிஎம் நிற்கும் போது விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணார்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. இல்லாட்டினாலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்க போதாங்க. இருந்தாலும் ஒரு ஊட்டி 10 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆமாம், அதனால் மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் உருட்டும் போது இவங்க தாவேக்காக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பீகார் எலெக்ஷன் தோல்வியை ஒட்டி நாங்கள் திமுகவோடு தான் அப்படின்னு இந்த கோஷ்டி யார், செல்வ பெருந்தகை இவர்கள் கோஷ்டி 5 பேர் கொண்ட கமிட்டியும் போட்டு திமுகவுடன் பேசுறதுக்கு 5 பேர். ஏன்னா மாநில தலைவர் கோஷ்டினா அது மத்திய தலைமையில் தான். ஆனால் அவர்களுக்கு எதிரான ஒரு ராகுல், இதான் ராகுல் ஸ்டைல். என்ன சார் சொல்கிறீங்க? வேற என்ன, பீகாரில் காங்கிரஸ் இருக்குது, அவங்க ஒரு மண் சார்ந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இவர் தனியாக ஓட் ஷோர் சுற்றிக்கின்னு டயக்ராம்லாம் போட்டுக்கின்னு சில பென்சில் வாங்கியிருக்கேன், சில போர்டு வச்சுக்கிறேன்னு போட்டு கவுத்தி விட்டு போனார்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் தனியாக கவுத்தி விட்டு போகிறேன்ற மாதிரி ஏதாவது முடிவெடுத்தாங்கன்னா அவரோட முடிவு விஜய் கூட போகணுன்றதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இது பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா சீனை கூட போடலாம், இவங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய அரசியல் பேசணும், பட் எதுவுமே இப்போ சொல்ல முடியாது, பின்னாடி எல்லாத்தையும் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதான் தமிழ்நாட்டை விட்டுருங்க, நீங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் விஜய் தேவையா?
பாண்டிச்சேரி அண்டு கேரளா இது ரெண்டுக்கு எங்களோட வாங்க அப்படின்னு. இவங்களும் ரங்கசாமிலாம் போய் பார்த்தாங்க. அவர் பிஜேபி கூட்டணியில் உறுதியாக இருக்கார். ப்ளஸ் ஏடிஎம்கே சேரும். அங்கே மச்சான் வேறு கடையை திறந்துட்டாப்புல. ஆமாம், ஆதவ் மச்சான். அதனால் இவர்கள் இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கணும்னா அப்போ திமுக அங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இல்லையா? எங்கே? பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் ஆமாம் இல்லை, என்ன இல்லை? இனிமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லுங்கள். இல்லைன்றீங்க. அப்போ அங்கே எப்படி? அப்போ பாண்டிச்சேரிக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம். இன்னொரு இதுவும் வந்துச்சு சார், ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வர் ஆகிறதாகவும் ஒரு தகவல். இதெல்லாம் இப்போ நீண்ட கனவு அது. அதை விட்டுருங்க. இப்போ யார் முதல்வர் ஆகும் தெரியாது. சொல்ல முடியாது. சார்லஸ் கூட ஆகிடலாம். ஏன்னா அவ்வளோ சின்ன தொகுதி தானே. எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அவ்வளோ வந்துடலாம். இப்போ மேட்ரு என்னென்னா, பாண்டிச்சேரியில் திமுகவுடன் இது காங்கிரஸுடன் தாவேக்கானா, அங்கே தாவேக்கா வந்து காங்கிரஸும் சேர்ந்து திமுகவை திட்டுமா? இந்தியா கூட்டணியோட டாபிக் லாஜிக் தான் சார். இந்தியா கூட்டணி அப்படி தானே இருக்குது மொத்தமாக. இது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி. எனக்கு என்னன்னு என்ன வேணால் பண்ணுவீங்க. எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி? அந்த மாதிரி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன அதே கேரளாலேயே 2 பேர் மாற்றி மாற்றி திட்டிக்குவாங்க. பட் அங்கேன்னு போகும்போது ஒன்றாயிடுறாங்க. அது மேற்கு வங்கத்தில் இங்கே பெரிய கூட்டணி திமுகவை வச்சு தான் இவங்க வாழவே முடியும். பாண்டிச்சேரியும் திமுக ஒரு முக்கியமான சக்தி. பஞ்சாப்ல கூட எடுத்துக்கலாம். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இதாச்சு. அதே மாதிரி டெல்லியில் ஏதாவது ஒன்று பேசக்கூடாது. என்கிட்ட பேசுனா கரெக்டாக பேசணும். ஒரு இடத்துல கூட்டணி, ஒரு இடத்துல கூட்டணி இல்லைன்னு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள். ஹரியானாவில் முடிச்சுக்கிட்டாங்க ஆம் ஆத்மியோட. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல முடிச்சு, டெல்லியில் இருந்துக்கிறதா இருந்துச்சு, கடைசியில் முடிச்சுக்கிட்டாங்க. ஹரியானாவில் முடிச்சாங்க, பஞ்சாப் முடிச்சாங்க, டெல்லி முடிச்சாங்க. அது அப்படி சொல்லிட்டுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, முடிச்சிட்டாங்க. நான் கேட்குறது, இங்கே திமுகவோட கூட்டணி, அங்கே பாண்டிச்சேரியில் தாவேக்காவோட கூட்டணினா அது எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? அங்கே தாவேக்கா வந்து திமுகவை திட்டுது வச்சு, இங்கே திமுகவை திட்டுது தாவேக்கா, அங்கே அந்த தாவேக்காவோட கூட்டணினா இது எப்படி சரியாக இருக்கும்? இதற்கு திமுகவுடைய ரியாக்ஷன் என்ன? பிரவீன் சக்கரவர்த்தி யாருடைய உத்தரவின் பேரில் இங்கே வந்து விஜயை சந்திக்கிறாரு? ராகுலுடைய உத்தரவின் பேர்லாம் வந்திருப்பாரு. அப்போ ராகுல் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்காரா? அதுக்கு பிரதர்னு சொல்கிறாரு சார். நான் என்ன சொல்கிறேன், இதே அதிமுகவில் நடந்திருந்தா தண்ணியிலேருந்து தரையில் தூக்கி மீனை போட்டால் எப்படி துள்ளும், அந்த மாதிரி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பெரிய அப்படியே 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 துள்ளியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பிரேக்கிங் அடிச்சாங்களே சார். பிரேக்கிங் தான் அடிப்பாங்க. நான் கேட்பது கருத்தை உருவாக்குறது. உடைகிறதா காங்கிரஸ் திமுக கூட்டணி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் பற்றி பேச போகிறாங்க. திருப்பரங்குன்றம் பற்றி பேசக்கூடாதுன்னா அது பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டு பாராளுமன்றம் வரை எழும் பிரச்சனை திருப்பரங்கம். அப்படி அப்படியே அப்படியே காலையில் டிஆர் பாலு அவர்கள் லெட்டர் கொடுத்து அதை தனியாக பேசணுன்ட்டு பேசி வாங்கி கட்டினார். அது வேற விட்டுருங்க, எல்லாம் பேச விட்டார் அவர். சூப்பர் சபாநாயகர். அனிமா அத்த சபாநாயகர் அவர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது டெப்டி இது மாதிரி வந்தார் அவர். நீங்கள் சீனியரு, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு இல்லாத டைமா அப்படின்னு. நடுவில் பிரச்சனை ஆச்சு. இருப்பா இருப்பா இருப்பா, நீங்கள் சீனியர் பேசுங்க, டேக் யுவர் ஓன் டைம், பேசுங்க. பேசி முடிச்சிட்டிங்களா? உங்கள் டிமாண்ட் என்ன? டிமாண்டு எங்களுக்கு நாங்கள் நினச்சி வந்தது வேறு. இங்கே பிரச்சனையை கிளப்பலாம், பேச விட மாட்டீங்களா? அப்படி இப்படி வெளியே போய் சம்சா சாப்பிட்லாம் ட்ரை பண்ணால் அதுக்கு உல வைக்கிறீங்களே. எப்போ என்னப்பா போட்டுக்கிறாங்க? இன்றைக்கி சம்சா தான் பண்ணலான்னு நினச்சா என்ன டிமாண்டுன்னு கேட்குறீங்க, நாங்கள் அதுக்கு தயாரே ஆகலையே அப்படின்ற அளவுக்கு மாட்டிக்கினாங்க. இன்னும் நீதிபதி பார்லிமெண்ட்டில் விமர்சனம் பண்ணி அதுலேயும் மாட்டிக்கிட்டாரு. ரிஜு எழுந்திரிச்சு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து சபை குறிப்பிலேருந்து அதெல்லாம் நீக்க சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இருக்குது. அதை விட்டுருங்க, அது ஒரு பாட்டு. இப்போ இவர்கள் இன்றைக்கி இந்த விவகாரத்தை தான் பெருசாக எடுத்து பேசணும். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவா? ரகசியமாக சந்திக்கல, பகிரங்கமாக சந்தித்த ராகுல் அவரே ராகுலுக்கு காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணிக்காக அச்சாரமா? இப்படிதானே, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு அச்சாரமா? ஏன்னா அவர் ராகுலை 1-to-1 மீட் பண்ணுறவர். ராகுலுடைய ஆலோசகருங்க அவர். ரெண்டுங்க இன்டெலெக்சுவல் டீம் ஹெட்டு, ராகுலுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம். அதில் தான் ஓட் ஷோர் முட்டு சந்துன்றேன். அப்போ கண்டிப்பாக அவரோட ஆலோசனை இல்லாமல் எப்படி வருவார்? முன்ன ரகசியமாக இருந்துச்சு, இப்போ பகிரங்கமாக வர்றாங்க. அப்போ இவங்க சவுடாகர் இவங்களாம் கொண்டு போய் கொடுத்ததுலாம் தெரிதா? காங்கிரஸ் கேம் ஆரம்பிச்சிச்சுன்னு இங்கே விஜயை காட்டி அங்கே கேமை ஆரம்பித்த காங்கிரஸ். நல்லா இருக்கு அந்த தலைப்பு. இப்போல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்களே சார் காங்கிரஸ். யார் இப்போல்லாம் பண்ண மாட்டாங்களே? எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியல, 3 சீட்டுக்கு சண்டை போட்டவங்க டெல்லி வரைக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுங்க, நோய் கிருமி உள்ளே வராது. மோதி மோதி இதாகிடும். உடம்பு வீக் ஆகிடுச்சுன்னா நோய் கிருமி அடித்து படுக்க வச்சிடும். அந்த மாதிரி தான் காங்கிரஸ். இப்போ திமுக சைடு கொஞ்சம் வீக் இருக்குது, அதனால் அடித்து படுக்க வைப்பாங்க, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி சந்திப்பு திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கி உள்ளது. இல்லை, அதுதான் நான் கேட்க வரேன். இது அவங்க வந்துட்டு நிஜமாவே விஜய் கூட போகணுன்னு முயற்சிக்கிறாங்களா, இல்லை திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை மட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு?
அது அடுத்தடுத்த கட்டங்களில் தான் தெரியும். நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியே பகிரங்கமாக வந்து விஜய்கிட்ட பேசிட்டு போகிறாருன்னா இவர்கள் கூட்டணியில் ஏதோ பேசணுன்றது திமுக ஒரு எச்சரிக்கை விடுக்கணும். இல்லை இவரை வந்துட்டு நம்ம ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி எடுத்துக்க முடியாதா? பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இதே மாதிரி பகிரமாக வந்து சந்திச்சு ஸ்டேஜ்லேயே உட்காந்தாரு. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க. இவர் காங்கிரஸுங்க. இவர் அதுவும் இவங்களுக்கு அவரை பார்த்தாலே எரியும். அந்த ஆடியோ பிடிஆர் ஆடியோ புரியுது. மயிலாடுதுறை இவர் தானே கேட்டார் எம்பி சீட்டு. ஆமாம், யார் கொடுத்தாலும் ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சாலும் வைப்போம் ஒன்று. ஆனால் பழைய கலைஞராக இருந்தால் நிற்க வையா அந்த தொகுதியில் மட்டும் அவனை தோக்கடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருப்பாப்புல. இவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லைல்ல, அதனால் சீட்டை தர முடியாதுன்னு தான் அப்படி இப்படி தேடி யார் வாங்க வாங்கம்மா நம்ம ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறீங்க சீட்டு வாங்க போய் நில்லுங்க அப்படின்னு வழக்கறிஞர் சுதாவை நிற்க வச்சாங்க. அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. அப்போது காங்கிரஸுக்கு இந்த திமுகவுக்கும் ஆகாதவர், ராகுலுடைய ஆலோசகர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு காங்கிரஸுக்கு, இவர் வந்து விஜயை பார்க்கிறார் அப்படின்னா ராகுலுக்கும் இதில் சம்மதம். அப்போ மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே திமுகவுக்கு காங்கிரஸ் எச்சரிக்கை விடுக்கிறது. விஜயை நோக்கி நகர்கிறது நகர்வோம் அப்படின்ற, தேவைப்பட்டால் நகர்வோம் அப்படின்றது. மீண்டும் 63 நாயன்மார்கள் வேணுன்றாங்களா? 63 கொடுத்தாலும் இப்போ நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவங்களே 39 தான் கண்டுபிடிச்சி போய் கொடுத்தான்றாங்க. அப்புறம் 63 கொடுத்துட்டா பாவம் தடுமாறு. 25 போன தடவை 14 எக்ஸ்ட்ரா 39 ஒரு வேளை எம்பி அந்த மாதிரி கணக்கு வச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ 39 வாங்கிட்டோம்ல. 39 எம்பி தொகுதியிலையும் ஒரு எம்எல்ஏ தொகுதின்ற மாதிரியா? அப்படி கிடையாது. எங்கேயா பார்த்துருப்பாங்க. என்ன விஷயம்னா இப்போ 63 கொடுத்தா தடுமாறிடுவாங்க. நாங்கள் எங்கே போகிறது ஆளுக்கு அப்படின்னு. அதனால் இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு அச்சாரம் மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டிருக்கார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி சார். இன்னும் ஒருத்தர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரீசண்டாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேச தொடங்கினார். பல நாட்களில் கேள்வி இருந்துச்சு அவர் அங்கே போய் சேருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவரும் தாவேக்கால இணைஞ்சிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? நாஞ்சில் சம்பத் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த ஓசோன் படலத்தை முட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவை முட்டுறப்பெல்லாம் அந்த பால் மாதிரி வெளியில் தொத்தி விட்டுருது. இப்போ ஏதோ ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போயிட்டார். அந்த ஓட்டைக்கு காரணம் சமீப காலமாக புஷி ஆனந்தின் கை பிடிமானம் விலகி கொள்கிறது. அது தாவேக்காவுக்கு நல்லதா கெட்டதா? அது புஷிக்கு நல்லதா கெட்டதா, விஜய்க்கு நல்லதா கெட்டதா, அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அதனால் அது விட்டுருங்க. அது தாவேக்கா கேட்குறாங்க, தனி மனிதர் கேட்கல. எப்போ வேணாலும் இதாகும். இன்னும் தாவேக்கா கட்சியாகவே ஃபார்ம் ஆகல அதுக்கப்புறம்ல. அப்போது இவர் வந்து புஷியுடைய கை இதானதுனால ஆதவ் அர்ஜுனா மற்ற நிர்வாகிகள் ஜான் இவர்களை வச்சு அவர் உள்ள போயிட்டார். இதுக்கப்புறம் இவர் பேச அனுமதிக்கப்படுவாரா? என்ன பேசுவார்? கண்டவர் அவரோட ப்ளஸ்ஸே பேசுகிறது தான். வேற என்ன, பட்டிமன்ற பேச்சாளர் தானே அவர். 5 கட்சி அமாவாசை மாதிரி தான் அவர். திமுக, மதிமுக, அதிமுக, டிடிவி கூட கொஞ்சம் டிடிவி, அமமுக இல்லை திமுக மறுபடியும் டிடிவின்னு நினைக்கிறேன். அமமுகவில் இருந்தார், அது கன்ஃபார்மு. அமமுக அடுத்து எந்த இயக்கத்துலையும் இல்லை. அப்புறம் வெளியில் வந்துட்டு ஆனால் போன எலெக்ஷனில் திமுகவுக்காக பிரச்சார மேடைகளில் பேசினார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? என்னது? இன்னோவா சம்பத். ஆமாம், தெரியும். இன்னோவா கேட்டோன்னே திருப்பி வேற திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. தெரில, அது கொடுத்துருப்பாரு, இன்னும் தெரில. அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு இப்போ சொல்ல. அதனால் அவர் வந்து எல்லா கட்சியிலையும் ட்ராவல் பண்ணாலும் எல்லா கட்சியில் இருக்கிற விஷயமும் தெரியும். ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி, இதோ வந்திருக்கிறார் புதிய மகான், திராவிட இயக்கத்தின் புதிய ஒரு முத்தாக நம்முடைய 3 எழுத்து விஜய் வந்திருக்கிறார். இல்லை, அவர் பேச்சிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது, பேச்சில் வல்லவர் ஒன்று தானுங்க அவருக்கு. அதனால் தாவேகால இவர் என்ன பேச போகிறாரோ, என்ன வம்பில் தொட போகிறாரோ, என்ன நடக்க போதோ தெரியல. பார்ப்போம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் தான். பேசாத கூட்டத்தில் ஒரு மனுஷன் பேசியே வளர்ந்த ஒரு மனுஷன் சேர்றாருன்னா 9 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் பேச. அதான் சொன்னேன், அந்த அது மதிமுக அந்த கூட்டத்தில் 4 மணி நேரம் பேசினார் அவர். பேசிட்ட பிறகு தான் வைகோ வந்து அவர் விட்டது 2 மணி நேரம் தூங்க வச்சார். அவர் ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு இது ஆளுமைக்குரிய நாஞ்சிலை சேர்ந்த ஏற்கனவே நாஞ்சில் மனோகரன், ஜீவா போன்றவர்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் சம்பத். ஓகே சார். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட இதில் ட்விட்டரில் போட்டிருந்ததை பார்த்தேன். விஜய் அவர்கள் இன்னும் பல பேருக்காக காத்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் இருக்கா? யார் வந்து சேர போகிறா அப்படின்ட்டு? எல்லாம் எக்ஸ்பைரி பார்ட்டிகள் தான் வர்றதெல்லாம் எக்ஸ்பைரி. இப்போ ஒருத்தர் முத்துகிருஷ்ணன் சேர்ந்திருக்காரு, முன்னாள் எம்எல்ஏ 80 நாகர்கோயிலோ ஏதோ ஒரு 80களை சேர்ந்தவர், செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்ச். அவர் பேட்ச்
அதனால் எல்லாம் யாருமே வரலன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்றீங்க, வந்த உடனே பார்த்தா எக்ஸ்பைரி பேட்ச். சேர்றது ஒழுங்காக இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கணும் சேர்க்க வேண்டியது. சார் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு செல்ஃபோன் வாங்குறோன்னா இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இருக்காதான் பார்த்து வாங்குறோம். நீங்கள் பட்டன் செல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரே பட்டன் செல்லாக கொண்டு வந்து சேர்த்தீங்க. எல்லாம் பட்டன் செல்லாலையும் ஒரு சில நன்மைகள் இருக்கும்ல. ஒன்று தான் இருக்கும், ரெக்கார்ட் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது, அவ்வளோதான். மற்றபடி பட்டன் செல்னால எந்த யூஸும் கிடையாது. பேட்டரி நிற்கும், ஏன்னா பேட்டரி பவர், பேட்டரி நிற்கிது. வேற ஆப் எதுவுமே ஏற்ற முடியாது. நீங்கள் பட்டன் செல்லை வச்சு என்ன பண்ண முடியாது, ஃபோன் இன் அவுட்டு தான். அதுக்கு தான் மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஆப் ஏற்றுறவங்களா இருக்காங்களே. ஆப் ஏற்றுறதா அது, அதுவும் அவுட்டேட்டட் ஆப்பு தான். அதனால் பட்டன் செல்களை வைத்துக்கொண்டு நாஞ்சில் பாணியில் பேசுவதென்றால் பட்டன் செல்களை சேர்த்து கொண்டு அவுட்டேட்டடாக இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு பட்டன் செல் சேர்ந்துருக்குது. அப்புறம் இவ்வளோ சால்வை எடுத்துகிட்டு உள்ளே போனாங்களாம். எங்கள் பட்டினப்பாக்கம் இல்லை. அவர் இப்போ எங்கே இருக்கார்? பனையூரில் தானே இருக்கார். இல்லை, பட்டினப்பாக்கத்தில் வந்துட்டாரா? அங்கே தான் இவ்வளோ சால்வை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவ்வளோ பேர் வராங்க, எல்லாம் பட்டன் செல்லாக. என்ன சொல்லியிருப்பாங்க, சும்மா பனையூர் ரொம்ப தூரம் இருக்குது, பட்டினப்பாக்கத்துக்கு வாங்க, ஆமாம் வந்து சந்திக்கிறோம். பட்டன் செல்லா ஆண்ட்ராய்டு செல்லான்றது போக போக தெரியும். ஒரே ஆண்ட்ராய்டு செல்லுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அருண்ராஜ் ஆண்ட்ராய்டு செல்லு, ஆதவர்ஜுனா அவர்கள் அது ஆண்ட்ராய்ட்லேயே கொஞ்சம் லோ வெர்ஷனு. என்ன சார் புரட்சியெலாம் வெடிக்கும் வெடிக்கும், அதான் பேட்டரி வெடிச்சிச்சு டெமால்னு அந்த மாதிரி. அவ்வளோதான், வேற என்ன அதில் போய் நம்ம சொல்ல முடியும். நான் கூடுதலாக உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன். வைத்தியலிங்கம் இணைய போகிறார். வைத்தியலிங்கமா? ஆமாம், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை செங்கோட்டையின் மூலமாக தொடங்கி இருக்கிறது. அவர் திமுக அவருக்கு பெரிய ஆஃபர் கொடுத்து கூப்பிட்டும் அவருக்கு போக விருப்பமில்லை. அதனால் அதிமுகவில் இணைவதற்கு அவர் கேட்ட பொழுது அதற்கான கண்டிஷன்ஸு அவருக்கு ஒத்து வரல. அதனால் அதிமுகவில் வந்து போடப்பட்ட கண்டிஷன்ஸ். ஆமாம், அதனால் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்தாகணும் அல்லவா. அதனால் அவரும் ஒரு பட்டன் செல் தான். அவரும் இது தாவேக்காவில் இணைய உள்ளார் கூடிய விரைவில். செங்கோட்டையன் சொன்ன பல முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் ஒருத்தர். இது செங்கோட்டையன் இல்லை, அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த டீம் செங்கோட்டையன் அவர்கள் அன்றைக்கி சொன்னார், அவரை கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர் ஓபிஎஸ் ஆளுங்க, அவர் ஓபிஎஸ் அணியிலேருந்து ஓபிஎஸ் மேலே வெறுப்பாக இருக்காரு. ஆமாம், அதனால் இங்கே வராரு. ஓபிஎஸ் அவர்களே 15ஆம் தேதி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் ஓபிஎஸ்க்கு அங்கே டிஃபன் கொடுத்து பலமாக டிஃபன் கொடுத்து உபசரித்து என்ன நினச்சிட்டு இருக்கிற, உன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிற, 3 பேரும் அந்த ஆள் பேச்சை கேட்டு போயிட்டீங்க. ஒருத்தர் அங்கே போனார், திமுக போகக்கூடாதுன்னு மிரட்டி அங்கே அமுச்சு விட்டுக்கிறோம், நாங்கள் என்ன சொல்லுமோ அவர் பார்த்துக்குவார். இன்னொருத்தர் அவுத்து விட்டோம், அது எங்கேயும் வேலைக்கு ஆகாது. இப்போ நீங்கள் வந்து இந்த காட்சி ஆரம்பிக்கிறேன்ற கதைலாம் வச்சுக்கூடாது, ஒழுங்காக கம்முன்னு இருக்கணும். இந்த 12ஆம் தேதி பிரதமர் வராரு. ஆமாம், பேச்சுவார்த்தை முடியுது. அமித்ஷா அவர்களும் இந்த வாரம் வருவதா ஒரு இது இருந்துச்சு. பேச்சுவார்த்தை முடியுது. 45 தொகுதிகள் பாஜக கேட்டிருக்கு. 45? ஆமாம், விஜய் 19 தான் சார் கொடுத்தாரு எடப்பாடி. விஜய் இல்லாமல். ஏங்க 45 கேட்டிருக்காங்க, இவங்க தர்றாங்களான்றதெல்லாம் இருக்குல்ல. அதனால் இவங்க ஒரு 30 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கொடுப்பாங்க தெரியாது. ஒருவேளை விஜய் வந்தால் குறைத்து கொள்ளலாம், விஜய் வராவிட்டால் கொஞ்சம் கூடுதலாக தரலாம் அப்படின்ற நிலைமை போய்கிட்டு இருக்குது. அதனால் திருப்பரங்குன்றம் உட்பட பாஜகவுடைய லிஸ்ட்டில் இருக்குது. திருப்பரங்குன்றம், டி நகர் இதெல்லாம். அதனால் பாஜக 45ன்னு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இனிமேல் பரிசீலிப்பார்கள். இதை இறுதிப்படுத்துவதற்கு பிரதமர் மோடி தலைமையில் இல்லை கடைசியாக ஜனவரி 12ஆம் தேதியில் இறுதிப்படுத்திடுவாங்க. உங்கள் பரிசா உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அந்த தகவல்லாம். சரி சார், பல முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.